ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி கோழி கஞ்சி பார்க்க போகிறோம். பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது நாட்டுக்கோழியில் கோழி கஞ்சி நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. முழு நாட்டுக்கோழி ஒன்று, அதை நான் நல்லா க்ளீன் பண்ணி அதில் வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் விட்டுக்கணும். ஒரு நாட்டுக்கோழிக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு தண்ணி, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு விசில் விட்டுங்க. நார்மலாக நாட்டுக்கோழிக்கு நிறையா விசில் விடணும், ஏன்னா அது நல்லா பஞ்சு போல் வேகணும். நீங்கள் அதை திறந்து பார்த்தீங்கன்னா அதுவாக கலரணும் அந்த அதில் உள்ள இறைச்சிலாம். இப்போ நான் குக்கரில் விசில் விட போகிறேன். எனக்கு ஒரு 10 விசில் ஆகுனுச்சு நாட்டுக்கோழி வேகிறதுக்கு. அது வேகிற நடுவில் கஞ்சிக்குள்ள சாமான்லாம் பார்த்துடலாம். நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் விசில் விட போகிறேன். எல்லாமே நீங்கள் குக்கரில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியும், நல்லாவும் வெந்துடும் அது. இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் வதக்கிறதுக்குள்ளது அந்த சாஸ், அந்த கஞ்சிக்கு தேவையான சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை இலைன்னு சொல்லுவோம். அந்த இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும், சோத்து இலைன்னு சொல்லுவோம். அந்த இலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா வதக்கணும். அந்த இலையும் அந்த வெங்காயமும் சேர்ந்து வதங்குறப்போ நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக அது ரெண்டுமே ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கும் போது நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுவோம். கோழிக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டோம். இப்போ சாஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்குது. மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இதுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் முக்கியம், ஏன்னா நம்ம கறிங்கிற வாசி அந்த ஒரு கவுச்சித்தன்மையை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சரியான அளவு போடணும். நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா அந்த கோழியோட ஸ்மெல்லு சாப்பிட முடியாது, அந்த ஸ்மெல்லு வரும். கூடவா போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு ரொம்பவே ஸ்மெல் ஆகிடும். அதனால் கரெக்டான அளவு போட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டும் ஓரளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு அந்த பச்சை ஸ்மெல்லு போன பிறகு தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் அந்த ஃப்ளேவர், கலர், டெக்ஸ்டர் எல்லாமே நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். காரத்துக்கு ஏற்றத்தாறு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டுங்க. நல்லா சாஃப்டாக அது வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு மல்லி புதினா நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் மல்லி புதினா போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா அந்த கஞ்சி முழுக்க நல்லா இறங்கும் அது. அதனால் ஃபஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகாய் போட்ட பிறகு மல்லி புதினா போடுங்க. கடைசியாக மல்லி புதினா போடுறது அது கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக. இந்த டைமில் வதக்கிற டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃபுல் டிஷ்ஷோட ஃப்ளேவருமே அந்த மல்லி புதினா எடுத்து கொடுக்கும். அதனால் இப்போ போட்டு நல்லா வதக்கிங்க மல்லி புதினா போட்டு. அதுவும் வதங்கின பிறகு இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மசாலா தூளுன்னு வச்சிங்களேன். 3/4 டேபிள் ஸ்பூன் மசாலா தூள் வச்சிங்க. அந்த மசாலா தூளில் தான் ஃப்ளேவர் வருது, அதனால் அது கொஞ்சம் கூடவாக இருக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். மிளகாத்தூள் அதுக்கும் அடுத்தபடி, மசாலா தூள் அதுக்கு கொஞ்சம் கூடவாக இருக்கணும்.
மூணுமே இந்த ரேஷியோவில் போடுங்க. நீங்கள் எவ்வளோ நிறையா செஞ்சாலுமே இது தான் ரேஷியோ. கூடவா செஞ்சிங்கன்னா எல்லாத்தையும் கூடவா சேர்த்துங்க. இப்போ சோறும் நல்லா வெந்துருச்சு. அதுக்கிடையில் சோறு வெந்துட்ட பிறகு அதை எடுத்து இந்த சோஸில் ஊற்ற போகிறோம். இப்போது பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். இந்த கஞ்சிக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் இந்த பச்சைப்பயிறு தான். நான் 1 கப்பு ரைஸ் எடுத்தேன்ல, அதில் 1/4 கப்பு தான் நீங்கள் பச்சைப்பயிறு எடுக்கணும். 1/4 கப்பர் எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க. இப்போது அரிசியும் வெந்துருச்சு, பருப்பும் வேக போகுது. இப்போது இதுக்கு கஞ்சிக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பைஸியாக ஒன்று வேணும்ல, அதுக்காக தான் நான் இந்த சம்பல் செய்கிறேன். நான் அந்த சம்பலுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. தேங்காய், சின்ன வெங்காயம், புதினா எல்லாம் போட்டு ஒரு சம்பல் செய்ய போகிறோம். இப்போது அந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாய், எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாயும், வடவம் சொல்லிட்டு இருக்கும், சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது. அந்த வடவத்தில் இப்போ வெங்காயம், கடுகு, வெந்தயம், பூண்டு எல்லாம் வச்சு அதை காய வச்சு ஒரு வடவம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த வடவம் எல்லாம் நீங்கள் புளி ஊற்றி ஆக்கிற எல்லாத்துக்குமே அந்த வடவம் செஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பச்சை பயிரும் வெந்துருச்சு. அதையுமே இப்போது நான் இந்த சாஸில் ஊற்றிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சாஸை செஞ்சுட்டு அதில் சோறு நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் நான் போட்டிருக்கிறேன். இப்போது பச்சை பயிரும் நான் போட்டிருக்கிறேன். நான் ரெண்டும் போட்டு நல்லா சாஸில் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு சம்பலுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். அது ஒரு சைடில் ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இப்போது கஞ்சிக்குள்ளே இது இந்த மிக்சரால் மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்சரால் ரொம்பவே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப வாயில் சாப்பிடும்போது அந்த அரிசிலாம் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் 3/4 பதத்தில் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. இப்போ பாருங்கள், சம்பலுக்கு தேங்காவையும் சின்ன வெங்காயத்தையும் இந்த இதில் ஃப்ரை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாயும் அந்த வடவத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதில் இந்த தேங்காய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அது வதக்கி கொஞ்சம் இந்த ஃப்ரை ஆன பிறகு புளியையும் புதினாவையும் நான் போட்டிருக்கிறேன். புளியும் புதினாவும் போட்டு லைட்டாக வதக்கினா போதும். இப்போது கஞ்சியில் தேங்காய் பால் க்ரீம் நான் போட்டிருக்கிறேன். நான் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுறா இருந்தாலும் 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றிங்க. நீங்கள் இந்த கஞ்சியோடைய அளவு ஒரு நாட்டுக்கோழிக்குள்ள இதுதான். இதை நீங்கள் கூடவா செய்கிறதா இருந்தால் குவான்டிட்டி நீங்கள் கூடவா எடுத்துக்கணும். அவ்வளோதான் இதில் வித்தியாசம். இப்போது சம்பலுக்குள்ளதும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நவுத்திட்டு நல்லா ஆற விடணும். சூடோடு அரைக்கக்கூடாது. நல்லா ஆற விட்டுட்டு இப்போது ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவையும் அந்த வடவத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிங்க. அதை அரைச்சிட்ட பிறகு இது தான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இந்த சம்பலுக்கு. இந்த தோலுடைய ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஆரஞ்சு சின்ன கமலாப்பழம்னு சொல்லுவோம்ல, அதில் தோலை நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பல் நார்மலாக செய்வோம், ஆனால் இந்த தோல் யூஸ் பண்ணி நீங்களாம் செஞ்சுருக்கீங்களான்னு தெரியாது. இப்போ பாருங்கள், நம்மளோட கோழியும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா முள்ளுலேருந்து வெறும் கோழியை மட்டும் நம்ம பிச்சு எடுக்க போகிறோம். தோல் போடாதீங்க, அதில் உள்ள கோழியை மட்டும் போடுங்க. பிச்சு எடுத்துட்டு இந்த கஞ்சிலே சேர்க்க போகிறோம். நம்ம நல்லா கஞ்சியில் சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்ம கோழி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சம்பலும் ரெடி, கோழி கஞ்சியும் ரெடி. சம்பலும் கோழி கஞ்சியும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.